திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம திருச்சதகம் தொடங்கி அதில் முதல் 10 பாட்டு இருக்கிற மெய்யுணர்தல்ங்கிற இந்த சப்ஹெட்டிங்கில் ஒரு 6 பாடல் வரைக்கும் பார்த்தோம். பரந்து பல் ஆய் மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தவெல்லாம் எமக்கே பெறலாம் எனும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே, நின்றன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. திருவாச்சகத்தோட மைய கருத்தே ஈசன் கிட்ட உண்மையான அன்பு எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றது தான். பல பாடல்களையும் அங்கங்க வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு பொருள்கிட்ட அன்பு ஸ்பான்டேனியஸா இருக்கணும். அது இட் ஷுட் நாட், அது நான் பண்ற ஒரு கர்மாவா இருக்கக்கூடாது. இந்த வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு மனசு சங்கல்பம் பண்ணி புத்தி அதை ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணி பண்றது அப்படின்னு சொன்னா அந்த செயல்பாடுகள் ஜீவபோதத்தோட சேர்ந்தது. நான் அந்த ஆளு எனக்கு ஏதோ கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கல்பத்திலேருந்து உந்தி வரக்கூடிய இயக்கம் செயல்பாடு ஸ்பான்டேனியஸா ஹிருதயத்திலேருந்து எல்லா ஜீவன்களுக்கும் ஆதாரத்துல இருக்கிற அந்த பொருள்லேருந்து வர்றதுங்கிறது நம்ம பண்ணறதா இருக்காது, அது நடக்கிறதா இருக்கும். அது ஆந்திரிகத்துல ஆழ்ந்து பார்த்தாதான் பண்ணறதுக்கும் நடக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும். இவர் இங்க பிரார்த்தனை பண்றார். நம்மளுக்கும் அதாவது ஜீவபோதத்துல இருக்கிறப்பயும் அன்பு வரும். ஈசன் நமக்கு ஏதோ பார்த்துட்டார், ஏதோ கொடுத்தார், ஒரு வேலையை நடத்தி கொடுத்தார் அப்படின்னாலாம் ஒரு அன்பு வரும். ஏதாவது வேணும்னு அவர்கிட்ட போய் கேட்கும் போதெல்லாம் ஒரு அன்பு வரும். அந்த இவர் இங்க பிரார்த்தனை பண்றது வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய்ங்கிறது லைஃப்ல என்னதான் மேடு பள்ளங்கள் வந்தாலும் நிரந்தரமா அந்த பொருள்கிட்ட இருக்கிற ஈடுபாடு. அண்ணாமலையான் கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னன்னா, as the Ganga flows towards the sea. கங்கான்னு மட்டும் இல்லை, எல்லா நதிகளுக்கும் அந்த தன்மை இருக்கு. ஜலம் சமுத்திரத்திலேருந்து மழைய மேகமா போய் எங்கேயோ நிலத்துல எங்க மழை பெஞ்சாலும் அது ஓடி 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 ஃபைனலி அந்த சமுத்திரத்தோட கலக்கிற வரைக்கும் அது நிற்காது. அதுதான் அருணாச்சல அஷ்டகத்துல அருணாச்சலேஸ்வரரை நாடுறதுக்கு எக்ஸாம்பிளா அது சொல்லுவார். ஒன்று இந்த கப்பல்லேருந்து கிளம்பின பறவை, அந்த கப்பல் சமுத்திரத்துக்கு நடுவில் போயின்னு இருக்கிற கப்பல், அதோட மாஸ்டில் ஒரு காக்கையோ ஏதோ பட்சியோ உட்காந்துட்டு தெரியாதுக்கு அந்த ஷிப்பு செயில் ஆர்த்து அதுலேருந்து எழுந்திருக்காம இருந்துருத்தோம் அப்படின்னா, நடுக்கடல்ல போய் அது அங்கேருந்து எழுந்து பறக்கணும்னு போனால் அது எங்கே போய் உட்காரும்? அங்கே எங்கே சுற்றி திருப்பி அங்கேயே தான் வந்தாகணும். அதே மாதிரி கடல் எழும் எழிலியார் பொழிதரு நீர்தான், கடல் நிலை அடைவரை தடை செய்யின் இல்லாது. அதுதான் அந்த தண்ணியோட நேச்சர். அதுதான் ஸ்பான்டேனிட்டிங்கிறது. அவர் ஏதோ பண்றார் பண்ணலைங்கிறதுக்காக இல்லை. சுந்தர பெருமான் பதிகத்துல ஈசன் கிட்ட அங்கங்க பல ஸ்தலங்கள்லயும் தங்கம் வேண்டி பாடுறார். அவர் கிரகஸ்தரோ இல்லையோ, அதனால கிரகஸ்த தர்மம் அன்னதானம் அதெல்லாம் பண்றதுக்கு தங்கம் எல்லாம் வேணும்னு கேட்பார். நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஐ எம் கமிட்டட் டு யூ அப்படிம்பார். லைஃப், அதாவது இந்த ஜீவபோதத்துக்கு என்னதான் மேடு பள்ளங்கள் வந்தாலும் அந்த கனெக்ஷன் விடாம இருக்கிறது. அப்படி இருக்கிற அன்பு, அந்த ஆதாரத்துல, அந்த அன்போட ஆதாரத்துல இருக்கிற ஜீவனுக்கு
எதையும் பத்தியும் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அந்த பாத்துக்கிற பொருள் இருக்கு. அம், சைக்ளோன் வந்தாலும் சரி, அது நம்ம நாவுக்கரசு பெருமான் தான் ரொம்ப நன்னா போடுவார். 2, 3 பதிகம் இது பாதிரி புலியூர் பதிகத்திலையும் போடுவார், சேரை பதிகத்திலையும் போடுவார். பிரளய காலமே வந்து மழை பேந்து அப்படியே உன் தலையில விழுந்தாலும் சரி, ஆகாசமே இடிஞ்சு தலையில விழுந்தாலும் சரி, ஜலம் வந்து லோகத்தை முழுக்க மூடினாலும் சரி, என்ன வந்தாலும் அஞ்சல் நெஞ்சே. நம்மளுக்கு இவர் இருக்கார், தோன்றா துணையப்பர் இருக்கார், சேரை சென்னறி செம்மலார் இருக்கார், அஞ்சுவது எண்ணிக்கை. அந்த மாதிரி ஆசிரியம். அதுதான் வந்து நின்றன் வார்கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் என்னை ஏத்த முழுவதுமே. அதாவது அந்த அந்த பொருளை வந்து இந்த ஜீவன் வந்து தன்னோட சாமர்த்தியத்துல அடக்கிட முடியாது. பட் இட் ஷுட் பி 100% கனெக்டட் டு இட். இந்த ஜீவ போதம் வந்து அதுக்கு அந்நியம் அல்ல அதுக்கு அந்நியமா இதுக்கு வந்து இருப்பும் இல்லை இயக்கமும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அதுகிட்ட கனெக்டடா இருக்கிறது. அதுதான் நின்னை ஏத்த முழுவதுமே. அப்படி இருக்கிற அன்பு வந்து எனக்கு அன்புங்கிறதே வந்து நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்நியமற்ற நிலைதான் அன்பு. அந்த அன்பு நிலையை வந்து எனக்கு தருவாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற அழகான பாடல். அடுத்தது வந்து முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உண்மத்த மேல் கொண்டு உழிதருமே. அந்த பொருள் வந்து ஜீவ போதம் இருக்கிறச்சே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஆனா அது ஜீவ போதம் இல்லைன்னா எவ்வளோ சௌலபியமா கிடைச்சி விடுறது, எவ்வளோ எளிமையா தன்னை கொடுத்து விடுறது அப்படிங்கறது ரெண்டுத்தையும் சொல்றாரு இந்த பாடல்ல. முழுவதும் கண்டவன் அப்படிங்கிறது வந்து லோகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ணின பிரம்மா. எல்லா ஜீவன்கள் நம்ம பல கேலக்சிஸ் அப்படி இப்படின்னு பாக்குறது எல்லாத்துக்கும் சிருஷ்டிகர்த்தாவா, எல்லாத்துக்கும் ஆதாரமா அதை படைச்சவரா இருக்கக்கூடியனா பிரம்மா. அப்படி வைபவமா இருக்கிறவர். அவரை படைச்ச விஷ்ணு, மகாவிஷ்ணு, அவரோட தொப்புள் கொடியிலேருந்து தான் வந்து ஒரு தாமரை பூ வந்து அதுல பிரம்மா உண்டானார். முழுவதும் கண்டவன் அவரை படைத்தான். அவ வந்து அந்த அவளுக்கு முன்னால வந்து ஒரு ஞான ஒளி வடிவமா வந்து அந்த ஈசனை வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்குள்ள சண்டை, நம்ம 2 பேர்ல யார் பெருசு அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த ஒளி வடிவமா அந்த பரம்பொருள் ஆவிர்வகிச்சு இந்த பிகினிங்கையும் எண்டையும் வந்து யார் பாக்குறாளோ அவதான் வந்து ஜெயிச்சான்னு ஒரு போட்டி மாதிரி ஒண்ணு வச்ச உடனே தேடினா, 2 பேர் தேடினா அவ சாமர்த்தியத்துக்கு கிடைக்கல, அடிமுடி கிடைக்கல. அப்புறம் வந்து அந்த ஸ்துதி பண்ணி புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணணுங்கிற பாவத்துல தேடிண்டே போனான். முடி சாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட. அப்படி தேடிட்டு போய் அவளோட சாமர்த்தியத்துக்கே, தேவதைகளோட சாமர்த்தியத்துக்கே கிடைக்காத இருந்த அந்த பொருள் அதுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டா. அந்த ஜீவ பாவம் இல்லைனாக்க எத்தனை ஈஸியா கிடைக்கலாம்னா, இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம். எப்படி இருக்கா, எவ்வளோ ஒரு லெவலுக்கு அது ஈஸியா கிடைக்க முடியும் அப்படின்னா, இடுகாட்டுல வந்து பேய்களோட சேர்ந்து நடனம் ஆடுறவரா கிடைச்சு விடுவாராம். கழுதுங்கிறது பேய். இடுகாட்டுல வந்து பேய்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிண்டு பார்த்தாக்க ஒண்ணும் இல்லாத ஒரு மாதிரி கதியிலியாய், நாட் வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் படி வச்சு பார்த்தானாக்க ஹீஸ் வர்த் நத்திங். நம்ம வாசல்ல இந்த ஸ்கிராப் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு வருவாளே, உங்க ஆத்துல இருக்கிற கீஞ்சு போன பட்டு புடவை அதெல்லாம் கொடுங்கோ, என்னவோ பழைய பாத்திரம் எல்லாம் கொடுங்கோ, அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்கிற பொருள் எதையுமே யாருமே வாங்கிக்கவே முடியாது. ஆனா ஸ்கிராப்காரன் கூட எடுத்துக்க மாட்டான். இந்த தேவாரத்துலயும் சொல்லுவார், விலையிலி கலன் அணி விமலம். அது அவர் கையில வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் இருக்கு, பிக்ஷா பாத்திரம், உடஞ்சு போன மண்டை ஓடு, அதெல்லாம் எவனும் திருப்பி கூட பார்க்க மாட்டான், எவனும் வாங்கிக்கலாம் மாட்டான். அப்படி இருக்கக்கூடியது வேல்யூலெஸ், வேர்ல்டுல வேல்யூலெஸ். அப்படி இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இடுகாட்டுல பேய்களோட நடனம் ஆடின்னு இருக்காராம். உழுவை இந்தோ ஒண்ணு போட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாததுனால ஏதோ எங்கேயோ கீழே கடந்த
செத்து போன புலியோட தோலெல்லாம் எடுத்து இடுப்புல சுத்தின்னு இருக்கிற மாதிரி உழுவையின் தோல் உடுத்து பைத்தியக்காரன் மாதிரி என்னோ அதோட போக்க வந்து யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாம. ம். அதனாலதான் இருக்கு பித்தன்னு பேரு. உன்மத்தம் வந்தவன் போல பித்தன் போல வந்து சுத்திண்டே இருக்காராம். அது என்னன்னா அதுதான் அந்த பிக்ஷாடன மூர்த்தியோட தத்துவம். யாருக்கு யோக்கியத்தை இருக்கோ அவ கிட்ட அவள்கிட்ட போய் தானே அவளுக்கு அனுகிரகம் பண்றணுங்கிற அந்த அருள் பித்து. அந்த ஜீவ பாவம் இருந்தது அப்படின்னு சொன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிய பொருளா இருக்கிறது. அந்த ஜீவ பாவம் இல்லைன்னாக்கா வந்து தான் வந்து அவளோட கலந்து இருந்து ஒரு ஒரு ஷோ கிடையாது, ஒரு ஸ்டேட்டஸ் இது சிம்பிள் கிடையாது. இறங்கி வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மையோட இருக்கிறவர் இவர். உண்மத்த மேல் கொண்டு அந்த பாவத்தோட சுத்திண்டே வேற இருக்காராம். கிருபையோட அனுகிரகம் பண்ணணும் அப்படி இருக்கிறவர் ஆச்சே. உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்து அதற்பின் உழிதரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமும் ஆய் அவை காத்து எம்மை காப்பவனே. அதாவது இந்த சிருஷ்டிக்கே ஆதாரமான பொருள், இங்க நடக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள் எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதாரமா எல்லாத்தையும் இயக்கிற சக்தியா ஆதார சக்தியா இருக்கிறதும் அவர்தான் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல்ல சொல்றார். இந்த ஊழிக்காலம் இந்த யுகம் சதுர்யுகம்னு எல்லாம் சொல்றோமே, ஏதோ டைம் யூனிட்ல ஒரு சைக்கிள், அந்த 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 டைம் யூனிட்டாகவும் அந்த சதுர்யுகங்களாகவும் அதுல அந்த சதுர்யுகங்கள்ல இந்த ஐம்பூதங்களால ஆன சிருஷ்டியாகவும் அந்த சிருஷ்டி அது சிருஷ்டி உண்டாகிறது இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பிரளய காலத்துல எல்லாமா வந்து தன்னிலை கெட்டு அது எல்லாமே அழிஞ்சு போறது. ஒண்ணுல வந்து அப்சார்ப் ஆகி இல்லாம ஆறுது. இழிதரு காலம் அந்த உண்டாகிற காலம், அது பல யுகங்களா இருக்கிற மாதிரி காணற காலம், அப்புறம் வந்து எல்லாம் ஒண்ணுல ஒண்ணு கலந்து போய் ஐம்பூதங்கள் இல்லாம ஆகிற காலம், அது எல்லாமே வந்து அதற்பின் அதுக்கு ஆதாரமாகவும் இருக்கிறது அந்த பொருள் தான். இதெல்லாம் நடக்கிறப்பையும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறதும் அந்த பொருள் தான். இதெல்லாம் வந்து இந்த சிருஷ்டிங்கிற அப்பியரன்ஸ் எல்லாம் கலைஞ்சு போனாலும் அதற்கு அப்புறம் இருக்கிறதும் அந்த பொருள் தான். அப்படி இருக்கிற அந்த பொருள் தான் வந்து உழிதரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை ஊழி காலத்திலையும் எக்காலத்திலையும் அழியாம இருக்கிற அந்த பொருள் கிருபைங்கிற ஒரு சக்தியினால வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணப்பட்ட அடியவர்களுடைய வலிய வினைகள்னாக்க அந்த ஜீவன் வந்து அந்த பரம்பொருளோட அம்சம்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாசங்கள். எனக்கு இந்த ஜீவபோதத்தை வச்சுண்டு ஏதோ பண்ணணும், ஏதோ அடையணும், ஏதோ அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சங்கல்ப தடைகள், அது எல்லாத்தையும் போக்கி அந்த ஜீவனை சுத்தம் பண்றதாம். அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமும் ஆய் அவை காத்து எம்மை காப்பவனே. அந்த சிருஷ்டி இந்த லோகம் அப்படிங்கிற அந்த செட்டப்பையும் பார்த்து நடத்துற சக்தியாகவும் அதுல அனுகிரகம் அருள் சக்திங்கிற அந்த இயக்கமா இருந்து தன்பால் சமர்ப்பணம் பண்ற அடியவர்களுடைய மலங்களெல்லாம் நீக்கி அந்த ஜீவனை வந்து பாதுகாத்து தன்கிட்ட கலத்திக்கிற வரைக்கும் அந்த இயங்குற சக்தியாகவும் எல்லாமா இருக்கிறவனே. அதனுடைய வைபவத்தை பூர்ணமா உணர்ந்து சொல்றார். அப்படி எம்மை காப்பவனே, அது அந்த காத்தல் அருளல்ங்கிற தொழில் தான் வந்து முக்கியமா. அது ஜீவனை வந்து வல்வினையை போக்கி காக்கிறதுங்கிறது ஆக்சுவலா அருளல் தொழில் தான். லௌகீகமா வந்து காப்பாத்துறது ஸ்திதி கர்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்தி அது திருப்பி அந்த பிறவி சூழல்ல விழாதைக்கு தன்கிட்ட கலத்திக்கிற காப்பு, அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த ஜீவனை வந்து காப்பவனே அப்படின்னு அவருடைய அந்த தன்மைகளை நினைச்சு அது ஒரு ஸ்துதி. பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெறுவான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும்.
அது அந்த பொருளோட வைபவம் எப்படி அது எல்லாமாவும் விரிஞ்சிருக்கு, எல்லா இயக்கங்களுக்கும் காரணமா இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு, ஒரு இன்சிக்னிஃபிகண்டா இந்த இவ்வளோ பெரிய சிருஷ்டியில ஒரு ஒரு ஆளுங்கிறது ஒரு எறும்புக்கு ஒரு புள்ளி கூட கிடையாது. அவன் அப்படி இன்சிக்னிஃபிகண்டா இருக்கிற என்னையும் ஒரு பொருளா நினைச்சு என்னையும் வந்து எனக்கும் கிருபை பண்ணினானே அப்படி பவன் எம்பிரான். பவன்கிறது ஆக்சுவலா பவஹான்னு சம்ஸ்கிருதத்துல ஈசனுக்கு இருக்கிற பெயர் எல்லாத்துக்கும் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறவர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் பவன். அதுதான் எம்பிரான் பனி மாமதி கண்ணி. அவர் வந்து கண்ணிங்கிறது தலையில சூடிக்கிற ஒரு ஆபரணத்துக்கு கண்ணின்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. பூவை வந்து கண்ணியா தொடுத்து அணிஞ்சுன்னு இருக்காரு. இது வந்து என்னத்த தலையில சூடின்னு இருக்குன்னாக்க ஆகாசத்துல உதிச்சு வர சந்திரனுடைய ஒரு அம்சம். ஒரு கலைய வந்து அத தலையில வந்து கண்ணி மாதிரி ஆபரணமா சூடின்னு இருக்கு. விண்ணோர் பெருமான் தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவர், எல்லாருக்கும் மங்களத்தை பண்ணக்கூடிய சிவன், எம்பிரான் என்னையும் ஆளா கொண்டவர், என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும். என்னை ஆளா கொண்டவர்னு சொல்லிவிட்டு என்னோட அதோட அன்லிமிட்டெட் ஆல் பவர்ஃபுல் நேச்சரை கன்சிடர் பண்ணும்போது நான் எவ்வளோ சிறியவன், சோ இன்சிக்னிஃபிகண்ட். அதையும் பார்த்துட்டும் கூட என்னோட யூஸ்லெஸ்னஸை பார்த்துட்டும் கூட தன்கிட்ட சேர்த்துன்றது, தன்னோட குரூப்ல சேர்த்துட்டு இருக்கு, தன்னோட லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்கு. என்ன அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன. இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. அந்த பொருளோட ரேஞ்ச் என்ன, என்னோட ரேஞ்ச் என்ன, அது என்னவோ கிருப்பையினால வந்து என்னையும் தன்னை லிஸ்ட்ல சேர்த்துன்னு இருக்கு. அது சேர்த்துன்னு இருக்குங்கிறதுக்காக அவர் வந்து என்னை ஆட்கொண்ட பிரான் அப்படின்னு நான் அவருக்கு அடியேன்னும் கிளைம் பண்ணிட்டுலாமா? இது என்ன ஒரு ஜோக் மாதிரி இருக்கு. அந்த பொருளோட நிலைக்கும் என்னோட நிலைக்கும் எங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குன்னு கிளைம் பண்ணிக்கலாமா? இந்த வைபவத்தோட சீக்ரெட் என்னன்னு யாருக்காவது புரிஞ்சுதுன்னா தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கோலே. அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்பு. யாருக்காவது இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு சொன்னா கொஞ்சம் சொல்லுங்கோ. அது எப்படி நாங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆக முடியுங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே, தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. அந்த பொருள் வந்து சிருஷ்டியை பூரா நடத்தின்னு இருக்கு. அதுக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு. அது நாடகம் நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்கு. உன் நாடகத்துல வந்து எல்லா விபரீதமா, அதாவது பாக்குறதுக்கு என்னமோ அது ரொம்ப வைபவமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் நீ பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற. ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படியெல்லாம் நீ நாடகம் நடத்தறியே, இப்படி ஒரு ஷோ நடத்தறியே நீ. நான் வந்து உன்னோட தகைமைங்கிறது வந்து யோக்கியத்தை. எனக்கு வந்து ஒன்னுல புகுறதுக்கு அதுதான் வார்த்தை. பகவத்கீதையிலையும் வந்து என்ன சொல்லுவார், பிரவிசந்தி மாம் மாம் விஷந்தி, எனக்குள்ள வந்து நுழையறா அப்படிம்ப. அதுதான், அதாவது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து தன்னை இழக்கிறது. சமந்த பெருமான் அவர் வந்து திருக்கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் நடந்துட்டு இருக்கச்சே சொல்ற, அந்த பாணி கிரகணம் பண்ணிட்டு சப்தபதி வாங்கோ அக்னிய அந்த ரிலேஷன்ஷிப்பை சாலம்னைஸ் பண்றதுக்குன்னா, யாம் விரும்பும் அங்கி சிவபெருமானே, நான் விரும்புற அக்னி வந்து ஈசன்கிற சிவம்ங்கிற அக்னி தான் அப்படின்னுட்டு அந்த நல்லூர் பெருமணம் கோவிலுக்கு வந்துட்டு அந்த பதிகம் பாடுறார். ஈசன் வந்து அந்த கோவில் மறைஞ்சு போய் அங்க ஒரு பெரிய அக்னி உண்டாகி, நீயும் இந்த கல்யாணத்துக்கு வந்தவா எல்லாரும் இந்த அக்னிக்குள்ள வாங்கோ, எல்லாரும் அதுக்குள்ள புகுர்றா. அதுதான் அந்த விஷந்தி, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கம்ப்ளீட்டா அதுல கரைக்கிறது. நான் வந்து உனக்குள்ள வந்து புகவே தகே, எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு,
உனக்குள்ள நான் வந்து அப்படியே கலந்து போகிறதுக்கு எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு? உன்னோட அடியார்களுக்குள்ள உன்கிட்ட உண்மையான அன்பு இருக்கிற அடியார்களோட வந்து என்னையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கியே என் பொல்லா மணியே! ஓட்ட போடாத அம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கிற மணி மாதிரி இருக்கிறவனே! அதெல்லாம் அன்புல அப்படி கூப்பிடுறார். ஒரு குற்றமில்லாத மணி போல இருக்கிறவனே! என்னையும் உன்னோட குரூப்ல சேர்த்துட்டு இருக்கியேப்பா! எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு? தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை நீ எனக்கு யோகியதையை கொடுத்து நீ வந்து உன்கிட்ட ஆட்படுத்தி உன்னோட குரூப்ல வச்சுட்டு இருக்க. ஒண்ணுமில்லாதவன புண்மையன் ஒரு யோக்கியத்தையும் இல்லாத என்ன வந்து ஏதோ நீதான் உன்னோட அருள்னால ஏதோ யோக்கியத்தையை கொடுத்து குரூப்ல சேர்த்து வச்சுட்டு இருக்க. மிக உயர்த்தி மிகவே உயர்த்தி தேவதைகள்லாம் இருக்கா, என்னென்னமோ வைபவமா என்னென்னமோ சாமர்த்தியங்களோட இருக்கிற தேவதைகள்லாம் இருக்கா. அவள்லாம் உனக்கு கிடைக்கலன்னு அப்படியே தேடிண்டே இருக்கா. அவளை வந்து அவளுக்கு உன்னோட வைபவம் தெரியும்படியா நீ பண்ணல, அவளுக்கு அனுகிரகம் பண்ணல. விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. இப்படி நீ ஒண்ணும் போறாது எனக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி உன்கிட்ட அன்பு இருக்கிறவா லிஸ்ட்ல வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தானாக்கா நீ என்ன டிராமா நடத்துற அப்படிங்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. இப்படி ஒரு டிராமா நடத்துறிய இந்த சிருஷ்டியில, அதை பார்த்து சிரிக்கணும் போல இருக்குங்கிறார். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு மெய் உணர்தல், அதாவது அந்த பரம்பொருள் கிட்ட இருக்கிற தன்னுடைய சார்பை சொல்லக்கூடியனா அந்த 10 பாடல்கள் வந்து முடியறது திருச்சதகத்துல. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.